ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிமுத்து ஆன்லைன் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஆதார் எல்லாருக்கும் முக்கியம்னு தெரியும். அது இல்லாமல் ஆதாரில் இப்போ ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது, நம்மளே மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக வச்சுருப்போம். அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் இல்லைன்னா மை ஆதார் கார்டுன்னு போடலாம். இல்லைன்னா மை ஆதார் uday.government.in இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், இதில் வெல்கம் டு மை ஆதார், இதில் நிறைய சர்வீஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட் இருக்குது பாருங்கள். திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/12/2024 வரையும். இதுக்கு கேஷ் யாருமே பே பண்ண வேணாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 10 இயர்ஸாக அப்டேட் பண்ணாமல் சேம் ஆதாரை வச்சுருந்தோன்னா இதில் போய்ட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்லோட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ். அப்லோட் டாக்குமெண்ட் வந்து எதுக்கு வந்து நம்ம கொடுக்கணுன்னா, நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம தான் அப்படின்றதுக்கும், நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோன்றதுக்கும் 2 ப்ரூஃப், சேம் ப்ரூஃபே கொடுக்கலாம் ரெண்டுத்துக்கும். நான் இது உங்களுக்கு போக சொல்கிறேன். கிளிக் டு சப்மிட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பர் ப்ளஸ் கேப்சா போடுங்க. நம்ம மொபைலுக்கு ஒரு கரெக்டு வேலிட் கேப்சா போடுங்க. நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அது எந்த நம்பரோ அந்த ஆதார் கார்டோட மொபைல் நம்பருக்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்குள்ளே உள்ளே போகும். இதில் நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். டாக்குமெண்ட் அப்டேட் இருக்குது பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். தி சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எதுக்காக, யூ ஆர் அட்வைஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஆதார் பை அப்டேட்டிங் டாக்குமெண்ட் இன் யுவர் ஆதார் டேட்டாபேஸ் பை சப்மிட்டிங் லேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. இது எதுக்காக பண்ணோன்ற இந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். அடுத்து இது நம்மளது என்னெல்லாம் கேட்குது, நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ஆர் அட்ரஸ், அதுதான் இதுலேயும் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி இந்த பேஜஸில் சம் எரர் காமிக்குது. இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் செலக்ட் நிறைய டாக்குமெண்ட், ஆதார் கார்டு இல்லை, ஆதார் கார்டு கிடையாது. இதில் என்னென்ன ஐடென்டிட்டிக்கும் இந்த அட்ரஸ்க்கு என்னென்ன கேட்கும்னா, ஐடென்டிட்டிக்கு வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அது இல்லாமல் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, கேஸ் பில், இதில் நிறைய ஐடென்டிட்டி கேட்டிருப்பாங்க. அதே போல் அட்ரஸ்க்கு கேஸ் பில், எலக்ட்ரிக் கனெக்ஷன் பில், நிறையா பில், அதில் நம்மள்ட்ட எது இருக்கோ, மார்க் ஷீட்டு, இப்போ வந்து ஐடென்டிட்டிக்கு வந்து மார்க் ஷீட்லாம் கூட அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பண்ணிட்டு இதுதான் சொல்லிவிட்டு 2 MBக்குள்ளே அதை அப்லோடு பண்ணி
சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் மெயின் பேஜுக்குள்ளே வரும். வந்துடுச்சுன்னா இது ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை பண்ணது. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் ஓப்பன் ஆகும். இந்த ரிசிப்ட் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் SRN நம்பர்லாம் இருக்கும். இன்னர் அமௌண்ட் பெய்டு வந்து 0. நம்மளோட என்ன பண்ணியிருக்கோமோ அது கீழே நம்மளுக்கு காமிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.